இந்த நடுப்பகல் வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே ஒரு பெரிதான மகிழ்ச்சி. தேவனுக்கு பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே 1 வசனங்களை வாசிக்கிறேன். ஒரு அன்பு சகோதரன் தன் தாயின் கருவிலிருந்து பிறக்கும் பொழுது பிறவிலேயே அவன் குருடனாக பிறந்தான். அவன் பிறக்கும்போது அவனுக்கு கண்கள் ரெண்டும் கிடையாது. அவன் குருடனாக இருந்தான். ஆனாலும் சீஷர்கள், நபி, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா அல்லது இவனை பெற்றோர்கள் செய்த பாவமா? ஆண்டவராய் இயேசு சொன்னார், இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பெற்று இப்படியாய் பிறந்திருக்கிறான் சொன்னார். இந்த வார்த்தைகளை சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த வார்த்தை சொல்லி தன்னுடைய உமி நீரினால் தரையில் துப்பி அந்த சேருண்டாக்கி அந்த குருடன் கண்களே பூசி சிலோவாம் குளத்தில் கழுவி என்று சொன்னால் அவன் குருடன் பார்வை அடைந்தான். பிரியமானவர்களே, என் தேவனுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரே, இன்றைக்கு அநேகர் கண்கள் இருந்து குருடராகவும் காதுகள் இருந்து செவிடராகவும் நல்ல இறுதியும் இருந்து மந்த புத்தி உணர்வுமாய் இருக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்ற வந்திருக்கிறார். உன் வாழ்க்கையில விரக்தியா, உன் வாழ்க்கையில கஷ்டமா, உன் வாழ்க்கையில கவலையா, உன் வாழ்க்கையில கண்ணீரா, உன் கண்ணீரை கழிப்பாக மாற்றும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். பிரியமானவர்களே, நீ எந்த நிலையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன் பாவத்தை அறிக்கை செய்யும் போது பரமபிதாவானவர் உனக்கு இரக்கத்தை கொடுக்கிறார். பரமபிதாவானவர் உனக்கு இரக்கத்தை கொடுத்து நல்ல எதிர்காலத்தை உனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நல்ல தயவனுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நல்ல கிருபைகளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தன் தாயின் கருவறையிலே பிறக்கும் போது பிறவியிலேயே குருடனாக பிறந்தார். அவருடைய கண்களை திறந்தது இயேசு கிறிஸ்துவானவர். உன் இருட்டி போயிருக்கிற கண்கள், உன் பாவத்தில் இருக்கிற கண்களை இந்த தேவனாகி கர்த்தர் பரிசுத்தமாக்குற தேவனாய் உன்னை தேடி வந்திருக்கிறார். இந்த குருடன் பார்வை பெற்றான், பெரிய சந்தோஷம்.